ஹே காய்ஸ், என்னாச்சு ப்ரோ? மைன்கிராஃப்ட் வேர்ல்டு டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் வீடியோவே காணோம். என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒன்றும் இல்லை கைஸ், அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். இந்த வீடியோவில் ஆனதுனால பார்த்தீங்கன்னா, நான் அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு டெலீட் பண்ணதுக்கு காரணம். அப்புறம் ஏன் இத்தனை நாள் வீடியோ வரலன்னா, திருப்பி பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு நியூ வேர்ல்டு கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ டிலே ஆகுது. ஏன்னா பேசிக்லேருந்து காட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதிலே காட்டுச்சு, திருப்பி அதில் காட்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேர்ல்டில் எந்த அளவுக்கு இருந்தோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாங்கிறக்கோசம் தான் இவ்வளோ லேட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் ஏதோ ப்ரோ ஏதோ அது பண்ணுறாங்க ப்ரோ, திருடிட்டாங்க ப்ரோ, என்னோட அதை காணோம் ப்ரோ, இதை காணோம் ப்ரோங்கிறீங்க. உங்களோட இது எனக்கு புரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனியாகவே இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் டீமப் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஃப்டி ரெடி பண்ணிக்கோங்க. சீக்ரெட்டாக பேஸு அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. யார் பார்த்தீங்கன்னா எடுக்கிறா என்னென்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் இமீடியட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி நான் 2-3 பேர்த்த பேன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக மைனுக்கே நான் வந்தது. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கு போட்டு வெளில எடுக்க ஆரம்பிச்சானுங்க. நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் கலெக்ட் பண்ணிடுவேன். இங்கே நிறைய ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேப்பிஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு, அப்புறம் டைமண்டே எக்கச்சக்கமாக மைன் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் மைன் பண்ணி என்ன ப்ரோ என்சான்மெண்ட் பண்ணதெல்லாம் வச்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், அதெல்லாம் வீடியோவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை அப்லோட் பண்ண மனசு இல்லை. வேர்ல்டே டெலீட் பண்ணிட்டோம், இதாங்க அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணாமே நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மன வருத்தமாக இருக்குது. ஐயோ, வீடியோ டெலீட் பண்ண வீடியோவாவது அப்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பி ஃபார்மு, அப்புறம் அயன் ஃபார்மு, என்சான்மெண்ட் ரூமு பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். அது ஒரு மனசங்கடத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நைட் விஷன் முடிஞ்சுது. எனக்கு கண்ணு தெரில. நான் டார்ச் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரல. என்கிட்ட 20 கோல்டு, 11 டைமண்டு, 5 லெஃப்ட் ஃபீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராக இருந்தது. சரி, ஓகே, கோஆர்டினேட் ஸ்டோன் பண்ணிட்டு செத்துட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் செத்தேன். கோஆர்டினேட்ஸு பார்த்து வச்சுட்டேன். திருப்பி நான் அதே கோஆர்டினேட்ஸுக்கு கீழே பார்த்தா என் லூட்டு எதுவுமே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு நானும் கீழே சுற்றி எல்லா இடத்துலையுமே தொலைவு வாங்கி பாருங்கள். டேட் பிளாக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே இந்த இடத்துல நான் டேட் பிளாக் போட்டிருக்கேன். அப்போ பார்த்தா இந்த இடத்துல கீழே குச்சிருக்கேன். அப்படி கீழே குச்சி நான் டைமண்ட் போயிருக்கேன். இப்போலாம் கண்ணுக்கு டைமண்ட் தெரியுது. இந்த டைமண்டுக்கு ஆசைப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓகே, என்கிட்ட பார்த்தீங்கன்னா 8 டைமண்டு என்னமோ இருந்துச்சு. சரி, 2 ரவுண்டாக 10 எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 3 டைமண்ட் மைன் பண்ணலாம். நானும் ரொம்ப நேரமாக தொலைவிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா என் நைட் விஷன் முடியறதுக்கான காரணம். இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ விளைவுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து டேட் போட்டு மேலே போயிருக்கேன். மேலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட் தெரியும். இவன் வேறு போடாங்க வெடிடா லாஸ்ட் போடா. ஐஸ் அவ்வளோதான் வெடிச்சிட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நானும் தொலைவு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக வெடித்து தொலைவுவேன் நான். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த தண்ணி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்னோடய லூட் எங்கேயுமே இல்லை. என்னோடய எக்ஸ்பி ஒன்று கூட இல்லை. ஏதோ ஒன்று இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ் பண்ணுவேன். ஏதாவது கண்டுபிடிக்க ஒரு வழி தேடலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகேடா, இதை என்ஷான்மெண்ட் பண்ணதாவது கொடுங்கடா அப்படின்னு நானும் தொலைவு. ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியமே. இந்த டைமண்டு, ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, கோல்டெல்லாம் கூட திருப்பி மைன் பண்ணிப்பேன். என்ஷான்மெண்ட் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமே. அதான் பார்த்தீங்கன்னா நானும் தொலைவிட்டே இருக்கிறேன். ஒன்றுமே தர மாட்டேங்கிறானுங்க. ஒன்றுமே காணும். எங்கே போச்சுன்னு தெரில. ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேம் ஆனதுனால இங்கே இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிருச்சா என்னென்னு தெரில. நானும் கீழே தொலைவேன், மேலே தொலைவேன், அங்கே தொலைவேன், இங்கே தொலைவேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. ரொம்ப நேரமாக நானும் தொலைவிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா நானும் தொலைவிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறமேட்டு சரி அப்படின்னு அந்த ஒரு டென்ஷன் எதுவுமே எனக்கு காணோம். எல்லாமே போயிடுச்சு. இதோட எத்தனை டைம் இந்த மாதிரி செத்து என்னோடய லூட்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டை கட் பண்ணிவிட்டு நான் வெளியே பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் தான் எல்லாமே. இதை எடுத்து வச்சு தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய வேர்ல்டோட ஃபுட்டேஜ் எல்லாமே என்கிட்ட டெலீட் ஆகிடுச்சு. எல்லாமே நான் தான் டெலீட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டோட சர்வைவல் சீரிஸோட அந்த வந்து எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அடுத்து என்ன பண்ணாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு புது வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.